மக்கள் இருக்க இடத்துல தவறுகள் நடக்கிறது சகஜம். ஏன்னா நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவர்களும் இருப்பாங்க. அதனால எங்கேயோ ஒரு இடத்துல எப்போவாவது ஏதாவது ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு தீங்கு, ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்துதான் ஆகும், நடக்கும். அது இயற்கை. அதுக்காக என்னென்னலாம் பேசினார் இப்போ இருக்கிற நம்ம முதல்வர் அவர்கள். இந்த ஆட்சி அமைஞ்சு ஒரு 2 வாரம் முழுசா இன்னும் ஆகல. எத்தனை கொலை இப்போ கோயம்புத்தூர்ல 10 வயசு குழந்தைய, 10 வயசு சின்ன பொம்பளை பிள்ளைய 4ஆம் கிளாஸ்ல இருந்து 5வது கிளாஸ் போகுதா அந்த பொம்பளை பிள்ளை. அத சாக்லேட் கொடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் 2 பேர், அதுலயும் ஒருத்தவன் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க துண்டை போட்டு மூடி கூட்டிட்டு போறாங்க. அவன் துண்டை எடுத்துட்டு நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் உண்மையான குற்றவாளியா இல்ல ஃபேக்கா அதுவும் தெரியல. ஏதோ ஒண்ணு 2 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய கைகால உடைச்சிருக்காங்க, முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருக்கான், மூஞ்சி எல்லாம் கல்லால, முகத்தை எல்லாம் கல்லால அடிச்சு விதைச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுல குடியிருந்தவங்களே. எத்தனையோ கொலை, நிறைய கொலை நடந்துட்டே இருக்கு லைனா. இது எல்லாம் பத்தாதுன்னு இன்னைக்கு எங்க திருச்சியில 3rd இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் செவிலியர், அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபரேஷன் அனஸ்தீசியாவை மயக்க மருந்து அதிகமா கொடுத்து அந்த பெண் உயிரிழந்துருச்சு. அப்புறம் ஒரு லேடி வாசுதேவி கோட்டெல்லாம் போட்டுட்டு டாக்டர் மாதிரி, டாக்டர் அப்படின்னு சொல்லி பட்டை எழுதி அடிச்சு வச்சிருக்கு கார்ல, மருத்துவ அணியா. அந்த அம்மா போயிட்டு ஆய்வு பண்றாங்க. ஏன் அவங்க போய் இந்த இதெல்லாம் ஆய்வு பண்ணிருக்கலாமே? கோயம்புத்தூர்ல இந்த குழந்தை இறந்து போன வீட்டுக்கு போகலாம்ல. எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நாடு ரொம்ப நாசமா போயிட்டு இருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்புணர்வு. எங்க போனாலும் இந்த சிங்கப்படை பெண்கள் தான் எனக்கு புரியல. என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்க முதல்வர்? பொம்மை மாதிரி, ரோபோட் மாதிரி. இந்த முதல்வர் பேச கூட மாட்டேங்கிறார் பாவம். ஏன்னா டயலாக் யாராவது எழுதி கொடுக்கணும், ஆக்ஷன் சொல்லணும், கட் சொல்லணும். அப்படி இருந்தா தானே அவரால் பேச முடியும். ஏன்னா அவர் ஆக்டர் இல்லையா? நடிகர்கள் முதல்வர் ஆவதுக்கெல்லாம் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. முதல்வர் முதல்வரா இருக்கணும். ஆட்சியை ஒழுங்கா செய்யணும். நீங்கள் ஆட்சி அமைப்பதை நாங்கள் தடுக்க போவதில்லைன்னு வழிவிட்டு வசதி ஏற்படுத்தி கொடுத்து ஆதரவு கொடுக்க வச்சு ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்தா ஆட்சியா நடத்துறீங்க? ஆட்சியாரா நடத்துறீங்க? சினிமா மாய் காணல் நீர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காணல் நீர் இது மாஃபியா. நம்ம மன்னார்குடி மாஃபியான்னு சசிகலா குரூப்ப சொல்வோம். இன்னைக்கு லாட்டரி மாஃபியா. முதலமைச்சர் விஜயா இல்ல ஆதவ் அர்ஜுனாவான்னு கூட தெரியல. ஏன்னா அவர் தான் அமைச்சர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அவர் ஆசனத்தில் உட்கார வைத்து கட்டி தழுவி ஆறுதல் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி என்கரேஜ் பண்ணி எல்லாரையும் வழி நடத்திட்டு இருக்காரு. திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்களை ஆள விட்டும் பாத்துட்டு இருக்காரு, ஆட விட்டும் பாத்துட்டு இருக்காரு. அவர் என்னைக்கு முடிவு பண்றாரோ அன்னைக்கு கதம் கதம். இவங்களுடைய ஆட்சி அராஜகம் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அது வரைக்கும் ஆடட்டும். ஆனா அதுக்குள்ளாடி எத்தனை உயிர்கள் போக போகுதுன்னு தெரியல. எத்தனை அசம்பாவிதங்கள், எத்தனை வன்முறை வெறியாட்டங்கள், எவ்வளவு பேருடைய குடும்பத்தை நாசம் பண்ண போறாங்கன்னு தெரியல, எவ்வளவு பேர் தொழில நாசம் பண்ண போறானுங்கன்னு தெரியல. ஓட்டு போட்டது இந்த பெரும்பான்மை மக்கள் தானே. அந்த மக்களுக்கு தான் திரும்ப ஆப்பு. பூமரன் மாதிரி இவங்க ஓட்டா போட்டாங்க, அங்க வேட்டா வெடியுது மக்கள் மேலேயே. ஊழல், ஒரு ரூபா கூட இந்த விஜய் ஊழல் செய்ய மாட்டான், செய்ய விட மாட்டான். ஒரு டெண்டர் ஆட்சி அமைச்சு 1 வாரம் 4-5 நாளுக்குள்ளேயே ஒரு டெண்டர் காலையில ஸ்டார்ட் பண்ணி மதியானம் 3 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஊழல், அதை கண்டுபிடிச்சாச்சு. மாமூல் கலாச்சாரம் சினிமால, ஆந்திரா சினிமால எல்லாம் இருக்கும் மாமூல் கலாச்சாரம். தமிழ்நாட்டிலே வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்காங்க தாவே காவினர். இதுக்கு பொறுப்பேற்று ஆனா முட்டாள் முதல்வரே, முட்டாள் அமைச்சர்களே, முட்டாள் அரசாங்கமே, நீங்க ரிசைன் பண்ணுங்க. உங்கடா நீங்களும் உங்க ஆட்சியும் உங்க அட்மினிஸ்ட்ரேஷனும் அதை கண்ட்ரோல் பண்ற விதமும் அதை நிர்வாகம் பண்ற விதமும்